வேலூரில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிப்பாளர், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்பார்வையில் ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நேரடி தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரீத்குமார் நேரலில் இணைந்திருக்கிறார். பிரீத்குமார், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னால் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னால் வேலூர் துறப்பாடியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வந்து வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் தான் வரும் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணும் பணியும் நடைபெறுகின்றன. நேற்று இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்த நிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வந்து ஸ்ட்ராங் ரூமில் வைத்து சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தோம்னால் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பணி தான் நடைபெற்று வருகின்றன. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் தொகுதி, காட்பாடி தொகுதி, அணைக்கட்டு தொகுதி, கேவிகுப்பம் தொகுதி உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் அதிகப்படியான பார்த்தோம்னால் 90.47% குடியாத்தம் தொகுதியில் வாக்கானது பதிவாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சமாக 87.25 வாக்கானது கேவிகுப்பம் தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரையிலும் பதிவாகாத வாக்கானது பதிவாகி இருக்கின்றன. ஏன்னா அதிகப்படியாக 88.76 வாக்கு சதவீதமானது வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த பிறகு நேற்று இரவு முதலே இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒவ்வொன்றாக அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு செய்த பிறகு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளே கொண்டு சென்று வைக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் பார்த்தோம்னால் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றன. காவல்துறை மட்டுமில்லாமல் துணை இராணுவத்தினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் இந்த பகுதியில் ஈடுபடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் ஒரு 250 சிசிடிவி கேமராக்கள் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதி அதிகாரிகளின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தேர்தல் அதிகாரியும் கண்காணிப்பு அலுவலர்களும் இந்த பகுதிக்கு நேரடியாக ஆய்வு செய்த பிறகு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளே சென்று ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு சென்று வைத்து சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு சென்று வைத்து சீல் வைக்கும் பணி நிறைவடைந்திருக்கின்றன. காட்பாடி தொகுதியும் கேவிகுப்பு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் மட்டும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்னும் 1 மணி நேரத்துக்குள் இந்த பணியானது நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று வேலூர் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய பகுதி, வாக்கு எண்ணும் அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியின் அருகாமையில் ட்ரோன் கேமரா மற்றும் எந்த ஒரு கேமராக்களும் அந்த பகுதியில் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெட் ஜோன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த பகுதியில் மிகுந்த பாதுகாப்போடு இந்த பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியும் நடைபெறும். அதன் பிறகு 5ஆம் தேதி தான் இந்த ரெட் ஜோன் என்ற அந்த தளர்வானது வழங்கப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பகுதியில் அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணி இன்னும் 1 மணி நேரத்துக்குள் முடிவடையும் என்றும் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார். வேலூரில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிப்பாளர், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்பார்வையில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கிட கேட்டோம்.